சே, அம்மா எவ்வளோ நேரமாக பசியோடு இருக்காங்கன்னு தெரில, பாவம். அம்மா, அம்மா வாங்க, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்கம்மா. வாமா மீனா, நீ இன்னைக்கு வரமாட்டேன்னு நான் நினச்சேன். நானும் சரியான பசியில் இருந்தேம்மா. நான் உன்கிட்ட காலையிலே சொல்லணும்னு நினச்சேன், வீட்டில் எந்த காயுமே இல்லை மீனா அப்படின்னு. நான் சொல்ல மறந்துட்டேன் மீனா, என்னை மன்னிச்சுக்கோ. எப்படி சமைச்சு கொண்டு வந்த? வீட்டில் எதுவுமே இல்லையே, பருப்பு கூட இல்லை. நான் பார்த்துட்டு தான் வந்தேன். ஆமாம்மா, ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு. என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேம்மா. நான் பருப்பு இருக்கான்னு கூட பார்த்தேன், பருப்பு குழம்பு வைக்கலாம்னு. ஆனால் பருப்பும் இல்லை. நீ அடுத்த ரேஷன் கடைக்கு போனாதாம்மா பருப்பு. அதான் வீட்டுக்கு பின்னாடி இருக்க பாவக்காயும் புடலங்காயும் பறிச்சிட்டு வந்து பாவக்காய் புளிக்குழம்பு வச்சு புடலங்காய் கூட்டு வச்சு கொண்டு வந்தேம்மா உங்களுக்கு. நீங்கள் வாங்க சாப்பிடுங்க, ரொம்ப பசியில் இருப்பீங்க. நான் வேறு லேட்டாக தான் இன்றைக்கி சாப்பாடு கொண்டு வந்தேன். நம்ம இருக்க கஷ்டத்துக்கு ருசிக்கு சாப்பிட்றதெல்லாம் இல்லை, இப்போலாம் பசிக்கு தான் சாப்பிட்றோம். அதனால எதுவாக இருந்தாலும்